தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும். லக்ஷ்மி ரொம்பவே தன்னுடைய குழந்தையை வளர்க்குறதுல கவனம் கொண்டு வந்துட்டு வராங்க. ஏன்னா தன் குழந்தை எந்த இடத்துலையும் தகப்பன் இல்லாமல் வளர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் தன் குழந்தைக்கு ரொம்பவே ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துட்டு வாழ்ந்தாங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு நடைமுறைகளை வச்சு வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு பொய் சொன்னால் கூட லக்ஷ்மிக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா பிற்காலத்தில் யாரும் தன்னுடைய குழந்தைய அப்பா இல்லாமல் உங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பில் பிள்ளை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்பவே அந்த இடத்துல கவனமாக வளர்த்து வராங்க குழந்தைய. தினமும் காலையில் குழந்தை எந்திக்கும் போது குழந்தைகிட்ட யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்து வராங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திட்டு வராங்க. இப்படி நல்லபடியாக அந்த குழந்தை வளர்ந்து வருது. ஒரு நாள் கீதா ஸ்கூலில் அவளுடைய தோழியான ரோசியோட பேக்கில் இருந்த பணத்தை காணலை. அப்போது கிளாஸில் எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்போது கீதா சொல்கிறா, எல்லோரும் அவசரப்படாமல் பொறுமையாக தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. தேடியும் கிடைக்கல. ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ரோசிங்கிற பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்படியாவது தேடி எடுத்தாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போது ஒரு மரத்தடியில் ஒரு பை கிடைக்குது. அந்த பையில் வந்துட்டு நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கீதா கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுக்குறா. இந்த பணம் ரோசியோட தானு உறுதிப்படுத்திட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட சொல்கிறா. டீச்சர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இந்த பிள்ளை சின்ன வயசுலேயே வந்துட்டு எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ரோசிக்கிட்ட விசாரிச்சுட்டு அது ரோசியோட பை தான் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறமா ரோசிக்கிட்ட அந்த பையை கொடுத்துட்றாங்க. அப்போ தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்கு வராங்க. வந்துட்டு இந்த கீதாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உண்மையாகவே உங்கள் அம்மா அப்பா உன்னைய நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கீதா சொல்கிறா, எனக்கு அப்பா கிடையாது மேடம், அம்மா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்கிறா. அவங்க ஆசிரியர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பு அருமையாக இருக்குது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அம்மா உன்னைய நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு உங்கள் அம்மாவை நீ பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. மறுநாள் கீதாவோட அம்மா ரொம்பவே பதட்டத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அப்போ ஆசிரியர் அந்த அம்மாவை பெருமைப்படுத்தி விடமா, காலையில் எல்லாருக்கும் அசம்பிள் நடக்கும்ல, அந்த அசம்பிளில் வந்துட்டு அந்த அம்மாவை வந்துட்டு பொன்னாடை போச்சு கௌரவப்படுத்துகிறாங்க. அந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப பூரிச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல செல்ல. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதேபடி தான் நம்ம குழந்தைங்களும் வளருவாங்க. சின்ன வயசில் நம்ம நல்லபடியாக வளர்த்திட்டா 50 வயசு ஆனாலும் அவங்களுக்கு தப்பு பண்ணணுங்கிற ஒரு குணம் வரவே வராது. நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதுதான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும். சொல்லிக் கொடுக்கும்போது நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க இருக்கும்போது நல்லதை மட்டுமே நம்ம பேசி குழந்தைங்களாம் வளர்த்தணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கதைங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.